evening students. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா செகண்ட் லெசனோட செகண்ட் டீடைல். அந்த டீடைல் என்ன நான் முதல்ல படிச்சிடுறேன். Discuss the various methods of estimating the national income of a country. ஸோ ஏற்கனவே நேஷ்னல் இன்கம்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதோட ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் எப்படி நம்ம மெஷர் பண்ணுறோங்கிறத வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரீஃபாக எழுதிட்டு தென் அந்த வேரியஸ் மெத்தட்ஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறது பாருங்கள். All goods and services in the country must be counted and converted against money value during a year. So நம்ம என்னெல்லாம் குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் மஸ்ட் பி கன்வெர்ட்டட் என்ன மணி வேல்யூவில் கன்வெர்ட் ஆகிற எல்லாத்தையுமே நம்ம இட் ஹேஸ் டு பி மெஷர்னா என்ன மதிப்பீடு. அந்த மதிப்பீடு என்னென்ன மெத்தடில் பண்ணுறோன்னா 3 மெத்தட்ஸில் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து என்னென்னா ப்ரொடக்ஷன் ஆர் வேல்யூ ஆடட் மெத்தட், செகண்ட் வந்து இன்கம் மெத்தட் ஆர் ஃபேக்டர் ஏர்னிங் மெத்தட், தேர்ட் மெத்தட் வந்து எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். ஸோ நான் ஒவ்வொரு மெத்தடாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரேன், இன் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட் மெத்தட் வந்து ப்ராடக்ட் மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட்ன்றது என்னென்னா the ப்ராடக்ட் மெத்தட் measures the output of the country. It is also called as inventory method. Under this method, the gross value of output from different sectors like agriculture, industry, trade and commerce, etc. is obtained for the entire economy during a year. The value obtained is actually the gross, that is GNP at market prices. Care must be taken to avoid double counting. ஸோ இதோட அர்த்தம் என்னென்னா இது வந்து அனதர் நேம் வந்து என்னென்னா இந்த மெத்தடுக்கு இன்வென்ட்ரி மெத்தட். ப்ராடக்ட் மெத்தட்ன்றது என்னென்னா மெஷர்ஸ் தி அவுட்புட்னா என்ன அந்த உற்பத்திங்கிறது எதில் வேணால் வரலாம். அக்ரிகல்ச்சரில் வரலாம். அக்ரிகல்ச்சர் நத்திங் என்ன விவசாய தொழில், இண்டஸ்ட்ரினா என்ன ஒரு தனியாக தொழிற்சாலை வச்சு வரலாம். வேறு வணிகம் மூலமாக வர என்டையர் எக்கானமியும் வந்து இந்த ப்ராடக்ட் மெத்தடில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணுறோம். அந்த வேல்யூ வந்து எப்படி இது பண்ணணும்னா தட் இஸ் ஜிஎன்பி கிராஸ் ஜிஎன்பி அட் மார்க்கெட் ப்ரைஸில் வந்து நம்ம வந்து இதை கால்குலேட் பண்ணுறோம். இந்த ப்ராடக்ட் மெத்தடோட வேல்யூ எப்படின்னா the product மெத்தடோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்னா the value attained is actually the GNP at market prices. GNP அப்படிங்கிறது என்னென்னா மொத்த தேசிய தயாரிப்புகள், அதாவது சந்தை விலையிலன்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது சந்தை விலை. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ அந்த ஃபைனல் ப்ராடக்டை வந்து கால்குலேட் பண்ணச்சே நம்ம சிலதெல்லாம் வந்து என்ன பண்ணணும், டபுள் கவுண்டிங் அது மாதிரிலாம் இருக்கக்கூடாது. டபுள் கவுண்டிங்கிறது முக்கியமான ஒரு எரர் இன் அக்கௌண்டிங். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து டபுள் கவுண்டிங்கிறது அக்கௌண்டிங் எரர். டிரான்சாக்ஷன் இஸ் கவுண்டட் மோர் தென் ஒன்ஸ். ஸோ அதெல்லாம் இல்லாமல் இந்த வேல்யூவை அந்த ப்ராடக்ட் மெத்தடோட வேல்யூவை கால்குலேட் பண்ணணும். ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள் மூலமாக நம்ம பார்த்தோன்னா நம்ம பேஜ் நம்பர் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் 23 கொடுத்துருக்கு. தட் இஸ் இன் இந்தியா த கிராஸ் வேல்யூ ஆஃப் தி வேல்யூ அந்த ப்ராடக்ட் மெத்தோட வேல்யூ கண்டுபிடிச்சே என்ன பண்ணணும்னா டபுள் கவுண்டிங் இல்லாமல் பார்த்துக்கணும். வாட் இஸ் டபுள் கவுண்டிங்கிறது ஒரு அக்கௌண்டிங் எரர். டிரான்சாக்ஷன் இஸ் கவுண்டட் மோர் தேன் ஒன்ஸ். ஸோ இது எப்படி உங்களுக்கு இன்னும் கான்செப்ட்ஸ் கிளியராக இருக்கிறதுக்கு நம்ம டெக்ஸ்ட் புக்கில் பேஜ் நம்பர் 23 கொடுத்துருக்கு. அதை நான் படிச்சுட்டு உங்களுக்கு அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பேஜ் 23 இருக்கிற அந்த நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத நான் படிக்கிறேன், அப்படியே படித்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் இந்தியா த கிராஸ் வேல்யூ ஆஃப் தி ஃபார்ம் அவுட்புட் இஸ் அப்டைன். எப்படி அந்த வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறாங்கங்கிறத கொடுத்துருக்காங்க. அதை நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணேன். த டோட்டல் ப்ரொடக்ஷன் ஆஃப் 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எஸ்டிமேட்டட். ஸோ ஒரு 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸ் எப்படின்றது சும்மா ஒரு எக்ஸாம்பிளாக எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. த அவுட்புட் ஆஃப் ஈச் crop is measured by multiplying the area sown by the average yield per hectare. ஸோ அந்த அவுட்புட்னா என்ன, அந்த உற்பத்தி மூலமாக வர அந்த 64 அக்ரிகல்ச்சர் கமாடிட்டிஸில் அந்த வரவோட வேல்யூஸ் எப்படின்னா the output of each crop ஒவ்வொரு க்ராப்புக்கும் எப்படி மெஷர் பண்ணாங்கன்னா by multiplying பெருக்கி ஆவரேஜ் yield per hectare. லேண்டெல்லாம் வந்து ஹெக்டர் மூலமாக தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுவோம். ஸோ வந்து பெருக்கி போடுறாங்க, அந்த வேல்யூவை பண்ணுறாங்க. செகண்ட் வந்து இந்த டோட்டல் எல்லாமே இந்த அவுட்புட் எல்லாமே மார்க்கெட் ப்ரைஸை தான் பண்ணுறாங்க. அதான் செகண்ட் பாயிண்ட். இந்த டோட்டல் அவுட்புட் ஆஃப் ஈச் கமாடிட்டி இஸ் வேல்யூட் அட் மார்க்கெட் ப்ரைஸ். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா த அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் தி டோட்டல் அவுட்புட் ஆஃப் தி 64 கமாடிட்டிஸ் இஸ் டேக்கன் டு மெஷர் தி கிராஸ் வேல்யூ ஆஃப் ஸோ அந்த 64 கமாடிட்டிஸ்கோட
எல்லாம் சேர்த்து தான் அந்த டோட்டல் அவுட்புட்டுங்கிறத கால்குலேட் பண்ணுறாங்க. ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா, the net value of the agriculture output is measured by making deductions for the cost of seed, manures, fertilizers, market charges, repairs and depreciation from the gross value. ஸோ அந்த நெட் வேல்யூங்கிறது, இப்போ நான் ஒரு அக்ரிகல்ச்சர் வேல்யூ வந்து ஒரு அக்ரிகல்ச்சர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணால் என்னெல்லாம் தேவை, முதல்ல வந்து சீட் சோ பண்ணுவோம், அதுக்கப்புறம் மேன்யூர்ஸ் தேவை, மேன்யூர்னால் உரங்கள் எல்லாமே தேவை. ஸோ நம்ம போயிட்டு வர சார்ஜ், மார்க்கெட் சார்ஜஸ், அப்புறம் வந்து அந்த மிஷின் டிராக்டருக்கு தேவை, ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா இது, ஸோ அந்த டிப்ரிசியேஷன், இது எல்லாமே இந்த வேல்யூவோட இன்க்ளூடட், ஃப்ரம் தி கிராஸ் வேல்யூக்கு இன்க்ளூடட். டிப்ரிசியேஷன் ஃப்ரம் தி கிராஸ் வேல்யூ, டிப்ரிசியேஷன்னா என்னென்னா, இன்றைக்கி அதாவது தேய்மானம், இன்றைக்கி வாங்கின பொருளை அடுத்த நாள் நம்ம ஏதாவது ஒரு பொருள், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் வாங்குகிறோம், இன்றைக்கி வாங்குகிற விலைக்கு நம்ம அடுத்த நாளே விற்றா வந்து அதே வேல்யூ நம்மளுக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த பொருள் ஒன்றோட தேய்மானம், அந்த தேய்மான வேல்யூவும் நம்ம வந்து இதில் எடுத்துக்கணும் ஃப்ரம் தி கிராஸ் வேல்யூ அப்படிங்கிறது தான் அந்த. சிமிலர்லி த கிராஸ் வேல்யூ ஆஃப் தி அவுட்புட் ஆஃப் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, ஃபிஷரி, மைனிங் அண்ட் ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆர் அப்டைனிங் பை மல்டிப்ளைங் தர் எஸ்டிமேட்ஸ் ஆஃப் டோட்டல் ப்ரொடக்ஷன் வித் மார். எப்படி அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டுக்கு கண்டுபிடிச்சோமோ வேல்யூ, அதே மாதிரி தான் அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, அப்புறம் ஃபிஷரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரினா கால்நடை இதுன்னு அர்த்தம். ஃபாரஸ்ட்ரினா என்னது, காட்டு இது. ஃபிஷரினா மீன் வளம் இது. மைனிங்னா என்ன, மைனிங்னா சுரங்கம். ஃபேக்ட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம எப்படி அந்த அக்ரிகல்ச்சருக்கு கால்குலேட் பண்ணணுமோ அதே மாதிரி தான் இதுவும் நம்ம கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ், முன்னெச்சரிக்கையாக இந்த வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸை இருக்கணும் அப்படிங்கிறது தான் நெக்ஸ்ட் பாயிண்ட்டு. தட் இஸ் பேஜ் நம்பர் 24 கொடுத்துருக்கு ஒரு 3 பாயிண்ட்டு. ஸோ அந்த ஒவ்வொரு பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, டபுள் கவுண்டிங் இஸ் டு பி அவாய்டட் அண்டர் வேல்யூ ஆடட். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். டபுள் கவுண்டிங்கிறது என்னென்னா, திஸ் இஸ் த அக்கௌண்டிங் எரர் டிரான்சாக்ஷன் இஸ் கவுண்டட் மோர் தென் ஒன். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கணும். அது இருந்ததுன்னா உங்களுக்கு கரெக்ட் அக்யூரேட் வேல்யூ கிடைக்காது. ஸோ எனி commodity which is either a raw material or intermediate good for the final production should not be included. எதனா வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரா மெட்டீரியல், இன்டர்மீடியட்னா என்ன, அந்த இடைப்பட்ட அந்த பொருளை தயாரிக்கிறதுக்கு தேவையான இடைப்பட்ட செலவுகள் எதுவுமே ஷுட் நாட் பி இன்க்ளூடட் ஃபார் கால்குலேட்டிங் த இன்கம். அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அதை வந்து எப்படின்னா, ஒரு காட்டன் ப்ரொடியூஸ் பண்ணுறோம். அந்த காட்டனோட இது என்ன, முன்னாடி வந்து யான்ங்கிறது அந்த நூல் இழை, அதெல்லாம் இது பண்ணி தான் ஒரு ஃபைனலாக நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. ஸோ அந்த இடைப்பட்ட அந்த யானுக்கு வர காஸ்ட்டு, இந்த காஸ்ட்டெல்லாம் இதில் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அதை தான் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டில் நம்மளுக்கு சொல்லியிருக்கிறது. செகண்ட் பாயிண்ட் வந்து என்னென்னா, the value of output used for self consumption should be counted while measured. ஸோ நம்ம வந்து ஒரு பொருளோடது நம்ம செல்ஃப் கன்சம்ஷன்றது நம்ம எடுத்துக்கிற ப்ராடக்ட்டு, அதையும் வந்து நம்ம மெஷர் பண்ணணும், அதை எக்ஸ்க்ளூட் பண்ணக்கூடாது. திஸ் இஸ் த இம்பார்ட்டன்ட் ப்ரிகாஷன். தேர்ட், இன் கேஸ் ஆஃப் டியூரபிள் குட்ஸ் சேல் அண்ட் பர்ச்சேஸ் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரீ-ஓன் காஸ்ட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். அதாவது டியூரபிள் குட்ஸ்னால் என்ன, தட் இஸ் நான் பெரிஷபிள் குட்ஸ். எதுவுமே அதாவது ஃபர்னிச்சர், அப்புறம் வெஹிக்கிள்ஸ், இதெல்லாமே டியூரபிள் குட்ஸ் தான். இதை அப்புறம் வந்து டியூரபிள் குட்ஸில் வந்து செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்லாம் வந்து நம்ம வந்து இந்த காஸ்ட்டுக்கு அதை இன்க்ளூட் பண்ணணும். டியூரபிள் குட்ஸுங்கிறது என்னென்னா, பெரிஷபிள், அதாவது அழிக்கப்படாத குட்ஸ். இப்போ வந்து என்னென்னா வெஹிக்கிள்ஸ், ஃபர்னிச்சர், சேர், இதெல்லாமே டியூரபிள் குட்ஸ் தான். ஸோ இந்த அப்புறம் வந்து செகண்ட் ஹேண்ட் குட்ஸ் வந்து அந்த டியூரபிள் குட்ஸில் வந்து இதை வந்து காஸ்ட்டுக்கு இன்க்ளூட் பண்ணக்கூடாது. This is also the important precaution. So second method போயிடலாம். செகண்ட் மெத்தட் என்னென்னா இன்கம் மெத்தட். ஸோ இன்கம் மெத்தடை இன்னொரு மெத்தட், அனதர் நேம் வந்து என்னென்னா ஃபேக்டரி ஏர்னிங் மெத்தட். நம்ம என்ன சொல்லணும்னா வருமான முறை அல்லது காரணி சம்பாதிக்கும் முறை. ஸோ இதை படிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு என்னென்ன அப்படியே நான் உங்களுக்கு மீனிங் அப்படியே சொல்லிடுறேன். திஸ் மெத்தட் அப்ரோச்சஸ் நேஷ்னல் இன்கம் ஃப்ரம் தி டிஸ்ட்ரிபியூஷன் சைட். டிஸ்ட்ரிபியூஷன் சைட்னா என்ன, எப்படி வந்து பகுந்து இந்த இதோட வருமானம் எப்படி வந்து மதிப்பீடுனா எப்படி டிஸ்ட்ரிபியூஷன்னா எப்படி பங்கீட்டு மூலமாக தான்
இந்த இன்கம்மை வந்து நம்ம வந்து கால்குலேட் பண்ணுறோம். இதில் என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ்? ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, தி என்டர்பிரைசஸ் ஆர் கிளாஸிஃபைட் இன்டூ இண்டஸ்ட்ரியல் குரூப்ஸ். ஸோ என்னென்னலாம் வந்து இங்கே வந்து பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபேக்டர் இன்கம்ஸே வந்து மூணு இன்கமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து லேபர் இன்கம், கேபிட்டல் இன்கம், மிக்சட் இன்கம். லேபர் இன்கம்ன்றது என்ன? வேஜஸ் அண்ட் சேலரிஸ், என்ன கூலி, அப்புறம் நாள் பட கூலிஸ் வேலை செய்கிறவங்க, மாத வருமானம் சேலரிஸ். ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ், அப்புறம் எம்ப்ளாயீஸ் கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டி. ஃப்ரெண்ட்ஷிப் பெனிஃபிட்ஸ்னால் என்ன? திடீர்னு வர செலவுகள். இப்போ நம்ம ஒரு வேலை செய்கிறோம், அந்த வேலை செய்கிறதுக்கு ஒரு பெட்ரோலுக்கு நம்மளுக்கு காசு கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன செலவுகள் தான். அந்த சின்ன சின்ன பெனிஃபிட்டை வந்து அந்த நம்மளுக்கு அதை செய்கிறதுக்கு தான் ஃப்ரெஞ்ச் பெனிஃபிட். அப்புறம் எம்ப்ளாயர்ஸ் நம்மளுக்கு பண்ணுறது கான்ட்ரிபியூஷன் டு தி சோஷியல் செக்யூரிட்டி. நெக்ஸ்ட்டு வந்து கான்ட்ரிபியூஷன் டு சோஷியல் செக்யூரிட்டினா என்ன? ஒரு வேலைக்கு செய்கிறோம், அந்த இன்சூரன்ஸ் காஸ்ட்டை வந்து அந்த எம்ப்ளாயர் எடுத்துக்கிட்டால் இதெல்லாம் அந்த காஸ்ட்டுன்னு அர்த்தம். கேபிட்டல் இன்கம்ன்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ப்ராஃபிட்னா லாபம், இன்ட்ரெஸ்ட்டு, டிவிடெண்ட் அண்ட் ராயல்ட்டி. ராயல்ட்டிங்கிறது என்னென்னா, இப்போ நம்ம ஒரு பிஸ்னஸ் நடத்துகிறோம். ஸோ நம்ம மற்றவங்க ஒரு நல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்டு பிஸ்னஸ் வந்து அவங்க நடத்த முடியாமல் அவங்க வந்து அந்த பிஸ்னஸை விட்டுட்டாங்கன்னா, அந்த நேமை வச்சு நம்ம வந்து ஒரு பிஸ்னஸை நடத்தலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து ஒரு ராயல்ட்டி அமௌண்ட்டை நம்ம பே பண்ணணும். ஏன்னா அவங்களோட நேமு நம்ம எல்லாமே யூஸ் பண்ணுறோம். ஸோ அது மூலமாக நம்ம ப்ராஃபிட்ஸ் ஏர்ன் பண்ணோம். ஸோ அந்த ராயல்ட்டி இன்கம் என்னன்றது நம்ம பேசணும். அதுதான் அந்த ராயல்ட்டிங்கிறது. தென் மிக்சட் இன்கம். மிக்சட் இன்கம்ன்றது ஃபார்மிங் அண்ட் சோல் ப்ராப்பர்ட்டி. சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் தான் ஏற்கனவே நீங்கள் படிச்சிருப்பீங்க. தனியாக ஒருத்தரே செய்கிற பிஸ்னஸ்ஸு, அவங்க எடுக்கிற டிசிஷன்ஸ், அவங்க லாபமோ நஷ்டமோ அவங்களுக்கு சார்ந்தது தான் அந்த சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் பிஸ்னஸ்ஸு. அண்ட் அதர் ப்ரொஃபஷன்ஸ், அதர் வேலை செய்கிறவங்க. நெக்ஸ்ட் வந்து மூணாவது பாயிண்ட் வந்து நேஷ்னல் இன்கம் இஸ் கால்குலேட் ஆன் டொமஸ்டிக் ஃபேக்டர் இன்கம் ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஸோ அதை தான் அந்த ஃபார்முலாவாக கொடுத்துருக்கு. y = w + x + l + y ப்ளஸ் ப்ராக்கெட்டில் r. சாரி, அகெயின் ஐ ரிப்பீட் the formula. y = w + r + i + ப்ராஃபிட் ப்ளஸ் ப்ராக்கெட்ஸில் r - p. ஸோ அதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா எழுதுகிறோமோ அது பாக்ஸில் போட்டுடணும். ஆனால் see that நீங்கள் அந்த ஃபார்முலா எழுதுறதுனா கரெக்டாக தெரிஞ்சால் எழுதணும், இல்லாட்டி எழுதக்கூடாது. நெக்ஸ்ட்டு இதுக்கு என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ், நம்ம எப்படி ஃபஸ்ட்டு மெத்தடுக்கு என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸோ அதே மாதிரி இதுக்கும் ப்ரிகாஷன். எந்தெந்த ஐட்டம் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் while calculating the income. ஃபஸ்ட்டு வந்து என்ன? ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ் ஆர் நாட் டு பி இன்க்ளூடட் இன் எஸ்டிமேஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம். ஏன்னா ஆஸ் திஸ் பேமெண்ட்ஸ் ஆர் நாட் ரிசீவ்ட் ஃபார் எனி சர்வீசஸ். ஸோ ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு வர இன்கம் ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது கரண்ட் இயரில் வராததால். செகண்ட் வந்து என்ன? அதே மாதிரி ரிசிப்ட் ஃப்ரம் த சேல் ஆஃப் செகண்ட் ஹேண்ட் குட்ஸ். செகண்ட் ஹேண்ட் அதாவது ரெண்டாவது தடவையாக அந்த யூஸ் பண்ணுற அந்த பொருட்கள் எதுவும் அதோட இன்கம்லாம் நம்ம இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு வின்ஃபால் கெயின்ஸ் சச் ஆஸ் லாட்ரிஸ் ஆர் ஆல்சோ நாட் டு பி இன்க்ளூட். அதாவது ஒரு அதிர்ஷ்டத்து மூலமாக திடீர் காற்றுல மூலமாக வர அதிர்ஷ்ட காற்று மூலமாக வர இன்கம்மையும் இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாயிண்ட் வந்து என்னென்னா, கார்ப்பரேட் ப்ராஃபிட் டேக்ஸ் ஷுட் நாட் பி செப்பரேட்லி. ஏன்னா அது இன்க்ளூட் பண்ணக்கூடாதுன்னா ஏற்கனவே அது கம்பெனி ப்ராஃபிட்டில் அது இன்க்ளூட் ஆகிடுச்சு. நீங்கள் தனியாக நம்ம இன்க்ளூட் பண்ணால் நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்காது. சரி, அப்போ என்னென்னலாம் நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தா, ஐட்டம்ஸ் டு பி இன்க்ளூடட் என்னென்னலாம்? இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் ரெண்ட் ஃபார் செல்ஃப் ஆக்யூபைட். அதாவது என்னென்னா, ஒரு ஆஃபீஸ் நடத்துகிறோம், அந்த ஆஃபீஸ் நம்ம சொந்த ஆஃபீஸாக இருந்தாலும் நம்ம என்ன சொல்லலாம், அதுக்கு ஒரு ரெண்ட் ஏதாவது ஒரு அமௌண்ட் கால்குலேட் பண்ணி அந்த ரெண்ட்டையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். செகண்ட் வந்து இம்ப்யூட்டட் வேல்யூ ஆஃப் சர்வீசஸ் ப்ரொவைடட் பை ஓனர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் யூனிட். ஏதாவது அவங்களோட சொந்தக்காரங்களே இப்போ வேலை செய்கிறாங்க அவங்களோட ஓன் பிஸ்னஸில் அப்படின்னும் போது அவங்க பேசி வச்சுக்கலாம், நான் வந்து உனக்கு ஒன்றும் தரமாட்டேன், ஏன்னா நம்ம சொந்த பந்தம் விட்டு போக ஏதாவது பேசிக்கலாம். பட் ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு வேல்யூ ஆஃப் அமௌண்ட் ஆஃப் சேல்ரி ஏதாவது நம்ம ஃபிக்ஸ் பண்ணோன்னா அந்த அமௌண்ட்டையும் ஷுட் பி இன்க்ளூடட். இதுதான் செகண்ட் மெத்தட். ஸோ இதெல்லாமே இன்கம் மெத்தடில் கவர் ஆகும். லாஸ்ட் மெத்தட்னா எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் outlay method. Under this method, the total expenditure incurred by this society in a particular year is added together. Expenditure method என்றது எக்ஸ்பெண்டிச்சர்னா என்னது? செலவு முறை. அது எப்படி கால்குலேட் பண்ணுறாங்கன்னா, the total expenditure incurred by this society in particular என்னெல்லாம் செலவு பண்ணோம் அந்த இயரில் அதெல்லாமே should be added. எல்லாமே கூட்டி பார்க்குறோம்.
இந்த எக்ஸ்பெண்டிச்சர் மெத்தட். அதுக்கு தான் தனியாக இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. ஸோ அதுவும் இந்த ஃபார்முலாவையும் தெரிஞ்சால் நீங்கள் எழுதுங்க. பாக்ஸில் போட்டு ஹைலைட் பண்ணி எழுதினா யூ வில் கெட் மோர் மார்க்ஸ். இதில் என்னென்னலாம் ப்ரிகாஷன்ஸ், அகெயின் இதுலேயும் என்ன இந்த ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துட்டால் தான் அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டான வேல்யூ ஆஃப் தி இன்கம் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிகாஷன் அதே சேம் திங், செகண்ட் ஹேண்ட் குட்ஸ்லாம் நம்ம அதோட வேல்யூவை எடுத்துக்கக்கூடாது. அதே மாதிரி பர்ச்சேஸ் ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸ். ஷேர்ஸ் அண்ட் பாண்ட்ஸுங்கிறது பாண்ட்ஸுங்கிறது பத்திரம். ஷேர்ஸ் பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். தேர்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸ்னால் அதே மாதிரி தான் எக்ஸ்பெண்டிச்சர் கவர்மெண்ட் ஓல்டேஜ் பென்ஷன். ட்ரான்ஸ்ஃபர் பேமெண்ட்ஸுன்றது என்னென்னா ஒருத்தர் மூலமாக நம்மளுக்கு வர இன்கம்ஸ் எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ பேமெண்ட் டு இன்கர்ட் கவர்மெண்ட் பென்ஷன் வாங்கிறது, ஓல்டேஜ் பென்ஷன், நம்மளுக்கு ஏதாவது கவர்மெண்ட் சலுகை கொடுத்தது, அதை எதுவுமே இதில் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. ஃபோர்த்து பாயிண்ட் என்னென்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் இன்டர்மீடியட் குட்ஸ். இன்டர்மீடியட் குட்ஸ்னால் என்னென்ன, இப்போ அதே தான் அதாவது இப்போ ஒரு அக்ரிகல்ச்சர் பண்ணுறோம், அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கு அந்த சீட் வாங்குகிறோம், ஃபர்டிலைசர்ஸ் உபயோகிக்கிறோம், அதுக்கப்புறம் மேன்யூர் வாங்குகிறோம். ஸோ இந்த காஸ்ட் எல்லாம் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். அதே மாதிரி காட்டன் ஒரு காட்டன் மில்ல, அதே மாதிரி டெக்ஸ்டைல் மில்லு ஒரு காட்டன் ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க. அதில் யான், அந்த யானுக்கு வர காஸ்ட்டு இதெல்லாம் ஷுட் நாட் பி இன்க்ளூடட். யானுங்கிறது என்னென்னா நூல் இழைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த 3 மெத்தடும் எழுதினாலே உங்களுக்கு நான் இப்படி சொல்கிறபடி எழுதினாலே யூ வில் கெட் தி ஃபுல் மார்க்ஸ். மெயினாக என்னென்னா அந்த ஃபார்முலாஸ், ஒவ்வொரு மெத்தடுக்குரிய ஃபார்முலாஸ் கொடுத்துருந்தா அந்த ஃபார்முலாஸ் ஹைலைட் பண்ணி எழுதணும். அண்ட் அகெயின் ஆல் தி ப்ரிகாஷன்ஸ், அந்த ப்ரிகாஷன்ஸ் எல்லாமே கரெக்டாக எழுதினா யூ வில் கெட் தி ஃபுல் மார்க்ஸ். ஆனால் திஸ் இஸ் ஆல்சோ தி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயர் நிறைய தடவை வந்திருக்கு ஸ்கூல் எக்ஸாம்ஸில், தென் கவர்மெண்ட் குவார்ட்டர்லி ஆஃபர்லி எக்ஸாம்ஸ்லாம் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஸோ சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் நீங்கள் படிக்கிறதோட ஒரு தடவை மெமரைஸ் பண்ணிங்கன்னா கூட ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி சும்மா நீங்கள் எழுதி பாருங்கள். அண்ட் அகெயின் ஒரு ஸ்மால் அட்வைஸ் டு ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்னா, வென்எவர் யூ டூ ஏதாவது தியரி படிக்கும்போது அப்படியே படிக்காமல் என்ன படிக்கணுமோ ரீகலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஷார்ட் நோட்ஸ் மாதிரி ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நீங்கள் இப்போலேருந்தே ப்ரிப்பேர் பண்ணி ஆரம்பிச்சிட்டா, ஸோ அகெயின் வென் யூ ரிவைஸ் தோஸ் கொஸ்டின்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு படித்ததெல்லாம் ஞாபகம் வரும். இஃப் யூ லைக் திஸ் சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.